தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஈரான் மீது கனடா அதிரடி நடவடிக்கை, 5 மூத்த அதிகாரிகளுக்கு பொருளாதார தடை. ஈரான் மீதான முற்றுகை, 62 வணிக கப்பல்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. பிரித்தானிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பலஸ்தீன வீடுகளை ஆக்கிரமித்த இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள், பிரான்ஸ் கடும் கண்டனம். ஈரானுக்குள் ஊடுருவிய அமெரிக்க ட்ரோன். பிரான்சில் காட்டுத்தீயை ஏற்படுத்திய 474 பேர் கைது. ஏர் இந்தியா விமானிகள் அனைவருக்கும் போதைப்பொருள் பரிசோதனை. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உறுப்பினர்கள் உட்பட 5 மூத்த இரானிய அரசு அதிகாரிகளுக்கு கனடா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உரிமைகளை முடக்கியதாக குற்றம் சாட்டி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் ராணுவ, சட்ட மற்றும் தகவல் தொடர்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக இந்த 5 நபர்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஈரானை பதற்றத்தை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியான சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தானது உலகளாவிய வர்த்தகத்திற்கும் எரிசக்தி பாதுகாப்பிற்கும் மிக அவசியமானதென சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய பொருளாதார தடைகள் இந்த கொள்கைகளை சீர்குலைத்து உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் நபர்களை இலக்கு வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா முழுவதும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் மிகவும் அதிகமாக இருப்பதாக அந்நாட்டு அரசு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் தீப்பற்றக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிஸ்போசபிள் பார்பிக்யூ, தீமூட்டுதல், தோட்டக்கழிவுகளை எரித்தல் மற்றும் பட்டாசு வெடித்தல் உள்ளிட்டவற்றை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிறிய தீப்பொறி கூட வேகமாக பரவி பெரிய காட்டுத்தீயாக மாறி உயிர்கள், வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அவசரகால பணியாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசு எச்சரித்துள்ளது. தீ ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக 999 என்ற அவசர இலக்கத்திற்கு அளிக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டதிலிருந்து அரபிக்கடலில் பயணித்த 62 வணிக கப்பல்களை கடற்படைகள் தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று வரையிலான நிலவரப்படி முற்றுகை விதிகளை மீறாமல் பூரணமாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக 3 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதுடன் 2 கப்பல்களில் நேரில் சென்று சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையேயான மோதல்கள் மீண்டும் வெடித்ததைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 14 முதல் இந்த முற்றுகை நடவடிக்கை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த முற்றுகை சட்டவிரோதமானதென்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் ஈரான் தொடர்ந்து கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குஷ்ரா கிராமத்தில் பலஸ்தீனியர்களின் வீடுகளை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் ஆக்கிரமித்துள்ள சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் இஸ்ரேலின் குடியேற்ற கொள்கையானது இரு நாட்டு தீர்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் பிரான்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் குஷ்ரா பகுதியில் தீவிரமடைந்துள்ள குடியேற்றவாசிகளின் தாக்குதல்களை பகிரங்கமாக கண்டிக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது. இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளரான அமெரிக்க தூதர் மைக் ஹக்பி கூட தாக்குதல்களில் ஈடுபட்ட அந்த குடியேற்றவாசிகளை இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் என வர்ணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் கடந்த ஜூலை 1 முதல் காட்டுத்தீ ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 474 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலாறு காணாத வெப்ப அலையால் பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள்
கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 183 பேர் சிறார்கள் என பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 70% பேர் திட்டமிட்டு காட்டுத்தீ ஏற்படுத்தியதாகவும் ஏனையோர் தற்செயலாக தீ ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகின்றனர். பிரான்ஸ் ஊடகங்களின் தகவல்களின்படி ஜூலை மாதம் போர்டோ விமான நிலையத்திற்கு அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவம் தொடர்பாக 15 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த தீ விபத்தில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்திருந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள லாண்டிஸ் பிராந்தியத்தில் புதிய காட்டுத்தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து லுக்லோன் பகுதியில் 525க்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 24 மணி நேரத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் சுமார் 1100 ஹெக்டேர் அளவிலான வறண்ட பைன் காடு தீக்கிரையாகியுள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயை கட்டுப்படுத்த சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் வான்பரப்பில் ஊடுருவிய அமெரிக்க தயாரிப்பான MQ-9 ரக ஆளில்லா விமானம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. IRGC வான்வெளிப்படையால் இயக்கப்படும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இடைமறிக்கப்பட்டு குறித்த ஆளில்லா விமானம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் தென்மேற்கு நகரமான அஹ்வாசூக்கு மேல் பறந்த மற்றொரு அமெரிக்க MQ-9 ஆளில்லா விமானத்தை தனது விண்வெளிப்படை சுட்டு வீழ்த்தியதாக IRGC முன்னதாக அறிவித்தது. இந்நிலையில் ஈரானின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விரிவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த செய்தி குறித்து அமெரிக்கா எந்தவித தகவலையும் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து விமானிகளிடமும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அல்லது மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்டறிவதற்காக வழக்கமான பரிசோதனைக்கு மேலதிகமாக விசேட பரிசோதனைகளை மேற்கொள்ள அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தின் புக்கெட்டில் இருந்து கடந்த 4ஆம் தேதி டெல்லிக்கு பயணித்த ஏர் இந்தியா விமானம் கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக நடுவானில் குலுங்கியதுடன் பறந்து கொண்டிருந்த உயரத்திலிருந்து சில வினாடிகளில் சுமார் 300 அடி கீழே இறங்கியது. இதனால் விமானத்தில் பயணித்தவர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். விமான விபத்துக்கள் தொடர்பான விசாரணையின் போது விமானிகளை போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பில் பரிசோதனை செய்தபோது முதற்கட்ட பரிசோதனையில் தலைமை விமானி போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தார் என முடிவு கிடைத்தது. இதனையடுத்து உறுதிப்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் கஞ்சா பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. விசாரணை மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இரு விமானிகளும் விமானங்களை இயக்குவதில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் தனது அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் விமான போக்குவரத்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து விமானிகளுக்கும் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை விமானிகளுக்கான தற்போதைய போதைப்பொருள் பரிசோதனை விதிமுறைகளில் மாற்றங்கள் தேவையா என்பது குறித்து ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து பணியகத்திற்கு இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விதிமுறைகளின்படி விமானி ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டால் அவர் போதைப்பொருள் மறுவாழ்வு சிகிச்சைக்கு அனுப்பப்படுவார். 2வது முறையாக போதைப்பொருள் பயன்பாடு உறுதி செய்யப்பட்டால் அவரது விமான உரிமம் 3 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும். 3வது முறையும் விதிமீறல் உறுதி செய்யப்பட்டால் உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.